நம்முடைய பெரியவர்கள் விளையாட்ட ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. தினந்தோறும் இவன் கோயிலுக்கு வருவான்னு சிவபெருமான் எதிர்பார்க்கிறாராம். தினந்தோறும் இவன் கோயிலுக்கு வரல, பரவாயில்ல, வாரத்துல ஒரு நாள் திங்கட்கிழமை சிவனுக்கு உகந்த நாள் சோமவாரம்னு சொல்றோம். அப்பயாவது இவன் கோயிலுக்கு வருவானான்னு சிவபெருமான் எதிர்பார்க்கிறாரு, வரல. சரி, பரவாயில்ல, மாதத்துல சிவராத்திரி வருது, அப்பயாவது இவன் வருவானான்னு பாக்குறாரு, அப்பையும் வரல. சரி, வருஷத்துல ஒரு நாள் இருக்கிற சிவராத்திரிலேயே பெரிய சிவராத்திரி மகா சிவராத்திரி, அப்பயாவது இவன் வருவானான்னு பாக்குறாரு, அப்பையும் இவன் கோயிலுக்கு வரல. அப்ப சிவபெருமான் என்ன நினைக்கிறாரு, இவன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும், அப்படி ஒரு இடத்த நம்ம சூஸ் பண்ணி அங்க போய் உக்காந்துருவோம்னு நேரா போய் மயானத்துல சுடலையில போய் உக்காந்துடுறார். அப்ப இங்க எல்லாரும் வந்துதான் ஆகணும், பிறந்த எல்லா மனிதனும் இறந்துதான் ஆகணும், இறந்தா நேரா சுடுகாட்டுக்கு தான் போகணும். அப்ப என்னைக்காவது ஒரு நாள் இவன் இங்க வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டே சிவன் போய் அங்க உட்காந்துட்டதா ஒரு வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்ப இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இறைவன் நமக்காகவே காத்து கொண்டிருக்கிறான். நாம தான் இறைவனை நோக்கி பயணப்படுறது கிடையாது. இறைவனை நோக்கி நாம் ஒரு அடி முன்னாடி வைத்தால் சிவபெருமான் நம்மை நோக்கி 2 அடி முன்னாடி வைக்கிறான் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது. அப்போ வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் கோயிலுக்கு சென்று பகவானை வணங்க வேண்டும்.